அன்னைக்கு கேட்டதுக்கு எந்த துர்கான்னு கேட்டுட்டு இன்னைக்கு இவ்ளோ பெரிய வேலை பண்ணிருக்கீங்க. என்ன சரவண பெருமாள், நான் சொன்ன கதையை கேட்டு துர்காவால ஆபத்து வந்துருமோன்னு பயந்துட்டீங்களா? துர்காவால எனக்கு என்ன ஆபத்து வந்துடும்? கஞ்சா கடத்துறதா எனக்கு தகவல் வந்தது. மார்க்கெட்டுக்கு போனேன், இவ இருந்தா. சந்தேகம் வந்து இவ காய்கறி பைய செக் பண்ண, அதுல கஞ்சா பொட்டல இருந்தது. அதான் கூட்டிட்டு வந்தேன். அன்னைக்கு சொன்ன கதையில எல்லாத்துக்கும் பின்னாடி ஆதாரமா இருந்தது துர்கான்னு உங்களால புரிஞ்சுக்க முடியல. அவளை அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்க பாத்தீங்க. ஆனா அவ ஸ்டேஷனே இல்லாம பண்ணிட்டா. மேடம், இப்பதான் தெரியுது அவ போதை பொருள் கடத்தல, பாம் வச்சு சமூக விரோத செயல்ல இறங்கியிருக்கா. அதுவும் எல்லாரும் கூடுற இடத்துல மார்க்கெட் பிளேஸ்ல. அவளை மட்டும் நான் கைது பண்ணலன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு அங்க எத்தனை உயிர் பலியா இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியல. ஒரு நிமிஷம். துர்கா, எங்க வா. என்ன மேடம், என் பையில போதை பொருள் இருந்துச்சு. இப்ப பார்த்தா அது போதை பொருள் இல்ல, பாம்பு இருந்துச்சு. அத நான் தான் வச்சிருந்தேன். என்ன புடிச்சிட்டு வந்து விசாரிச்சப்ப அது வெடிச்சிருச்சு. அப்படிதானே உங்ககிட்ட சொல்லிருப்பாரு? ஆமா. ஏய், இப்ப எதுக்காக நீ சிரிக்கிற? மேடம், நீங்க சொல்றபடி பொட்டலத்தை வச்சிருந்தவங்கள தானே கைது பண்ணணும். ஒரு நிமிஷம். இங்க பாருங்க. என்ன சரவண பெருமாள் இதெல்லாம்? யோ, என்னையா பண்ணி வச்சிருக்க? அந்த ஆள் வெறும் அம்புதான். அதை ஏவி விட்டது யாருன்னு எனக்கு தெரியாதா? துர்கா, இந்த வீடியோ உனக்கு எப்படி கிடைச்சது? எனக்கே தெரியல மேடம். யாரோ மார்க்கெட்ல இருந்தவங்க இந்த வீடியோவை ஏதோ குரூப்ல அனுப்பியிருக்காங்க. நானே பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டேன். அரெஸ்ட் பண்ணணும்னா இந்த போலீஸ தான் அரெஸ்ட் பண்ணணும். மேடம், இது ஏதோ சீட்டிங் போல இருக்கு. அம்மா, உன்கிட்ட தான் போனே இல்லையே. இது யாருது? நந்தினி மேடம் கரெக்டா பிடிச்சிட்டாங்க. துர்கா சிக்கிட்டா.